நாங்க இப்ப திருவண்ணாமலைக்கு போயின்னு இருக்கோம். ஃபேமிலியா போயின்னு இருக்கோம். நாங்க பின்னாடி அப்படியே பாருங்க. நான் உங்க சிவா அப்படின்ற பேரு சொல்ற பேரு இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நாங்க இப்போ திருவண்ணாமலை வரைக்கும் போயினுக்கிறோம். ஒரே டூரா தான் இருக்குது. போன வாரம் ஒரு டூரு, இந்த வாரம் ஒரு டூரு, ஒரே டூரு தான். புது டயர் முன்னாடி மாத்திர பின்னாடி மாத்திரையா? எங்க அம்மா சொல்றாங்க முன்னாடி நல்லா இருக்கு, பின்னாடி டான்ஸ் ஆடுது. யாராச்சும் குறுக்கு பறக்க வந்த வண்டி நிப்பாட்டுங்கய்யா. இங்க பாருங்க 3 டயரோட வண்டி ஓட்டுறாட்டாரு. நிப்பாட்டு. இறங்கி போ. இரு, நான் போய் டயரோட வர்றேன். சீக்கிரம் போ. ஒரு 3 மணி நேரமா இந்த காரை கழுவணும். ஆனா பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, ரொம்ப கொடுமையா இருக்கு. 600 ரூபாய் காசு வேஸ்ட், பாலிசி வேஸ்ட், எல்லாம் போச்சு. மழை வீட்டுல போய் பேயக்கூடாது, வெளியே வரவா பேயாதீங்க. மலைக்காக டெல்டால இருந்து எல்லா இடத்துலயும் மலைக்காக வேண்டிக்கு இருக்காங்க. நீ அந்த மலையை போய் இந்த திட்டு அங்க போயிட்டு இங்க ரோட்ல விவசாயம் பண்றாங்களா? ஏன் பெய்யுது? ஏன்டா பெய்யுது? ஆறுகாடு வந்து அறிந்திருக்கு. போரூர் செல்வதற்கு சுற்றுவதற்கு ஆறுகாடு வந்து அறிந்திருக்கு. டிரைவர் ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. டிரைவர் டிரைவர் 50 தாண்ட மாட்டாரு. டிரைவரே முந்திராவனா? ஏய் வாடா போடாங்க. சரண ஏய் போடா வண்டி ஓடுறா. அந்த போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் முடிச்சோடனே நாங்க ஆட்டுக்கு போவோம். ஆட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போயிடுவோம். இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க இப்ப போலர் கிட்ட போயிட்டோம். என்ன கொஞ்ச நேரத்துல அப்படியே கலசவாக்கம் போயிடுவோம். நாங்க உங்களுக்கு பின்னாடிதான் இருக்கோம், ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல. சரி வாங்க நீங்களும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பெருமை சீர்மா வாங்க. தாண்டி வந்துக்கிறீங்க போல. ஆர்மி வந்துட்டீங்களா? நாங்க சிம்மினியும் தாண்டல, கும்மினியும் தாண்டலண்ணா. திமிரிதான் வந்து ஒரு ரோட்ல வந்துக்கிறோம் பொறுமையா. திமிரிதான் காசு ஆடு மாதிரி திமிரிக்கு முன்னாடி. ஆமா.
போச்சு. ஆண்டவருடைய கிருபையால ரொம்ப நல்லாவே போச்சு. சரி. ஆண்டவர் பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவ மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் எனக்கு கிருபையா நடத்திருக்கிறாரு. ரொம்ப ஆசீர்வாதமாக நடத்திருக்கிறாரு. திருமணம் நல்வாழ்த்துக்கள். இங்க 30 ஆண்டு காலமாக முடிஞ்ச மனசு கல்யாண நாளை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. திருப்தியா சாப்பிட்டோம், உடனே கிளம்புறோம். மழை பெய்யுது.